ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான சீரியல் கில்லர் கேசஸ் போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு சீரியல் கில்லர் கேஸ் கொஞ்சம் வினோதம் இல்ல, ரொம்பவே வினோதமான ஒரு கேஸ் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நாமளா ஒரு சீரியல் கில்லர்னா அடல்ட்டா இருப்பாங்க, இல்லன்னா வயசானவங்களா தானே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சீரியல் கில்லரோட வயசு வெறும் 8 வயசு தான். அதுவும் அந்த சீரியல் கில்லர் வேற எங்க இருந்து உருவாட நம்ம இந்தியால இருந்து உருவாயிருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ எதுக்கு அவன் சீரியல் கில்லரா மாறினா, என்ன கொலைகள்லாம் பண்ணா அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்மளே செம்மத்திலிங்க இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மே மாசம் 30ஆம் தேதி 2007 வருஷம். இந்த ஒரு நாள்ல பீகார்ல இருக்கிற முசாகர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் கால் போகுது. அந்த ஒரு போன் கால் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் எடுத்து அட்டெண்ட் பண்றாரு. அப்படி அட்டெண்ட் பண்ண உடனே அந்த முசாகர் வில்லேஜ்ல இருந்து போன் பண்ணவரு, சார் ரொம்ப கொடூரமான ஒரு சீரியல் கில்லரை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம், நீங்க உடனே இங்க வந்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே அந்த போலீஸ்காரங்களால ஒண்ணுமே புரியல. என்னடா முசாகர் வில்லேஜ் அப்படின்றது ஒரு சின்ன வில்லேஜ், அங்க இருக்கிற வீடுகளே ரொம்ப கம்மி தான், அந்த வில்லேஜ்ல ஒரு சீரியல் கில்லரை பிடிச்சு வச்சிருக்காங்களா? அதுவும் நம்ம நாட்டுல சீரியல் கில்லர் அப்படின்ற ஒண்ணுலாம் பெருசா கிடையவே கிடையாதுடா, அப்படி என்னத்தர பெரிய சீரியல் கில்லர் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால் கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 2-3 போலீஸ்காரங்களை கூப்பிட்டு கார்ல ஸ்வங்கின்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வர்றாங்க. அப்படி அவங்க அந்த வில்லேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாருமே கூட்டமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கைமைய சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்திட்டு இருக்கவங்களுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க அவங்க எல்லாரையும் விலைக்கு விட்டு முன்னாடி போறாங்க. அப்படி போறப்ப அவங்க பார்த்த அந்த ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தது பெரிய ஆள்லாம் கிடையாது, வெறும் 8 வயசு இருந்த ஒரு சின்ன பையன் சாதாரண ஒரு இன்னர் பனியனை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து தான் அங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே, சார் இவன் தான் சார் அந்த கில்லர், இவனை முதல் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயில போடுங்க சார், இதுக்கு மேல இவன் இங்க இருந்தாலும் எங்க ஊர்ல இருக்கிற எந்த ஒரு சின்ன பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது, உடனே புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அங்க இருந்த போலீஸ்னால ஒண்ணுமே புரியல. என்னடா அவங்களுக்கு லூசு வீசு பிடிச்சிருச்சா, பாவம் இந்த பையனை பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவனை போய் இவங்க கொலகாரியம் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த சின்ன பையன் கொலை தான் பண்ணானா இல்லன்னா இவங்க பழிகளையே சுமத்துறாங்களான்னு தெரியல. சோ இதை நம்ம உடனே சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அவங்க அம்மா அப்பாவை அந்த போலீஸ்காரங்க பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தா கூனி குறுகி ரொம்ப சோகமா கண்கள்ல கண்ணீர் மல்க என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த இடத்துல விழி பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்களை பாக்குறப்ப அந்த போலீஸ்காரர் நினைச்ச ஒரே விஷயம் இதுதான், இந்த ஒரு கேஸை நம்ம உடனே சால்வ் பண்ணி இந்த பையன் மேல புகுத்தப்பட்ட புகாரை நம்ம தப்புன்னு ப்ரூவ் பண்ணி இந்த பையனை அவங்க அம்மா அப்பாட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணோடனே அங்க இருக்கிற மக்களுக்கு மத்தியில அந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்திட்டு நேரா அந்த கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. ஒன்ஸ் அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன் அடைஞ்ச உடனே அந்த சின்ன பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போய் இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த சின்ன பையனோட ஆக்டிவிட்டிஸ்லயே சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்கு அப்படின்றதையே போலீஸ் உணர ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த ஒரு விசாரணை அறையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கிறப்ப அவனோட கால் கூட பாத்தீங்கன்னா அந்த சேர்ல உட்கார்றப்ப தரையில படவே இல்ல, அந்த சேர்ல கீழே தொங்கிட்டு தான் இருக்கு. சோ அவ்வளவு சின்ன வயசா இருக்கிற இந்த ஒரு பையனா இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் இனிஷியலா பார்த்தா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாங்க. அதுதான், தம்பி உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே என்னோட பேர் அமர்ஜித் சாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈவுலா சிரிக்கிற மாதிரி கண்டினியூஸா சிரிக்கிறான். சோ இந்த ஒரு ஈவுலான சிரிப்பை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒரு மாதிரி சிவரிங் கிரியேட் ஆயிருது. என்னடா வினோதமா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அமர்ஜித் உங்க ஊர் மக்கள் உன் மேல ஒரு பழிய சுமத்துறாங்க, இன்னைக்கு நீ ஒரு குழந்தைய கொண்டு விட்டியாமே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த அமர்ஜித் இன்னமும் பயங்கரமா சிரிச்சுட்டு, இன்னைக்கு நடந்த உண்மை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு டீயும் பிஸ்கட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த ஒரு பதிலும் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. சரி சின்ன பையன் தானே கேட்கறத வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டீயும் 2 பார்லேஜி பிஸ்கட்டையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி வாங்கி கொடுத்தோன்னே அந்த பிஸ்கட் எடுத்து சொரட்டு அந்த டீக்குள்ள முக்கி லபக்குன்னு தின்னுக்கிட்டேவும் சிரிச்சுக்கிட்டே அங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்க போலீஸை பார்த்து, ஆமா சார் நான் தான் அந்த சின்ன பிள்ளைய கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே போலீஸ்னாலும் பக்கு நடிச்சிருது. ஆத்தாடி யாராவையும் பாக்குறதுக்கு இத்தனை கூண்டா இருக்கா, அவனோட வயசு வெறும் 8 வயசு தான் ஆகுது, ஆனா இந்த வயசுல எப்படா ஒரு சின்ன குழந்தைய கொல்ற அளவுக்கு இவனுக்கு ஈவலான ஃபேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஒண்ணுமே புரியல. சோ இதுக்கு மேலே நம்ம இவன்ட்ட விசாரிச்சா வேலைக்கு ஆகாது, உடனே அவங்க அம்மா அப்பாவை கூட்டு விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லாக்அப் குள்ள வச்ச மாதிரியே அவங்க அம்மா அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அங்க வச்சு அவங்க அம்மா அப்பாட்ட சில கேள்விகளையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கிறப்பதான் இந்த அமர்ஜித் யார் அப்படின்ற உண்மை முகமே வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், இந்த அமர்ஜித் பாத்தீங்கன்னா 1998 வருஷம் பீகார்ல இருக்க முசாகர் அப்படின்ற சின்ன வில்லேஜ்ல இருக்க புவர் ஃபேமிலில தான் பிறக்கிறான். அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குற சாதாரண தொழிலாளி. அந்த கூலி வேலையை அவங்க அப்பா என்ன பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிராமத்தை சுத்தி தோட்டங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்குலாம் போய் ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு கேட்பாப்ல. அப்படி கேட்கறப்ப அங்க வேலை இருந்துச்சுன்னா அன்னைக்கு வேலை பாப்பாப்ல. அப்படி வேலை பார்த்தா மட்டும் தான் அன்னைக்கு அவருக்கு சம்பளம் கிடைக்கும். சப்போஸ் வேலை எதுவும் இல்லாட்டினா அன்னைக்கு அவர் வெறும் கையோட தான் வீட்டுக்கு திரும்பி வந்தாகணும். சோ அப்படி வேலை இல்லாத நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா. சோ இப்படிப்பட்ட வறுமை நிறைந்த ஃபேமிலில தான் இந்த அமர்ஜித் பிறக்கிறான். ஆனா என்னத்தான் இவன் இந்த வறுமை நிறைந்த ஃபேமிலில பிறந்தாலும் அவங்க அம்மா அப்பாக்கு இவன்
அவன் பிறந்தது செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது. ஏன்னா பையன் பிறந்தா பெருசா எதுவும் காசு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா. சோ அதனாலே அமர்ஜித்தை பிறந்ததுல இருந்து பயங்கரமா செல்லம் கொடுத்து அவன் கேட்டதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து அவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். இப்படியே வருடங்களும் ஓடுது. கிட்டத்தட்ட 8 வருடங்களும் கடக்குது. 2006 வருடமும் வருது. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு 8 வயசு. இந்த 8 வருஷத்துல அமர்ஜித்தோட கேரக்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வினோதமான பிஹேவியர்ஸ் அவங்க அம்மாவாலையும் பார்க்க முடிச்சு, அவன் கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸாலையும் பார்க்க முடிச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இவன் சம்டைம்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸா சிரிச்சுட்டே தான் இருப்பானா, சிரிப்பை நிப்பாட்டவே மாட்டானா. அதை பாக்குறப்ப ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே பயந்து ஓடிவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க வீட்டுல வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கோவம் கண்ணு முன்னு தெரியாம வருமா, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருவானாம். சோ அதனாலே அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டாவது கடனை உடனே வாங்கியாவது அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்களாம். அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவானாம். சப்போஸ் அவன் விளையாடுறப்ப தோத்து மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கோவம் கண்ணு முன்னு தெரியாம வருமா. அந்த டைம்ல காத்தாடி மாதிரி கையை விரிச்சு வச்சுட்டு சரசரசன்னு சுத்துவானாம். அப்படி சுத்துறப்ப சுத்தி இருக்க பசங்க மேல சத்து சத்து சத்துன்னு அடிபடுமாம். அதனாலே சுத்தி இருக்க பசங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடுவாங்களாம். அதை பார்த்து இவன் வேற லெவல்ல ரசிப்பானாம். அப்படி ரசிக்கிறதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்லையே, இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவனை தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவானா. சோ இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் இவன்ட்ட பார்க்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு இருக்க சாதாரணமான கேரக்டர் தானே, இதனால பெருசா பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நினைப்புல மண்ணலி போடுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் 2006 வருஷம் நடந்துச்சு. 2006 வருஷத்துல ஒரு நாள் பாத்தீங்கன்னா அமர்ஜித்தோட அம்மா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா அமர்ஜித்தோட அம்மாவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வர்ற அவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தை பிறந்து வெறும் 6 மாசம் தான் ஆகுது. சோ அந்த ஒரு கை குழந்தைய கொண்டு வந்த அந்த ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அமர்ஜித்தோட அம்மாட்ட, அக்கா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணியானும், இந்த ஒரு உதவியை உங்களால மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் எனக்கு பண்ணவே முடியாது, இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க மறக்காம எப்படியாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க கேக்குறாங்க. இதை கேட்டவொடனே அமர்ஜித்தோட அம்மானாலும், ஏண்டி அழுகுற, என்னன்னு முத சொல்லுடி, அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத சொல்ல முடியும், நீ முத அழுகிறத நிப்பாட்டிட்டு வந்து உட்காந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த கை குழந்தைய வச்சிருந்த அந்த ஒரு அம்மா, உனக்கே தெரியும்க்கா நான் காசு இல்லாம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு, ஒருவேளை சாப்பிடுறது கூட எங்க வீட்டுல வழி இல்லாம நிலைமை இருந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு மேலே நான் என் புருஷனை நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா எங்களால வாழவே முடியாது. சோ வேற வழியே இல்ல, நான் இப்ப வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வேலைக்கு நான் ப்ராப்பரா போனோம் அப்படின்னா அதிகாலை 7 மணிக்கு நாங்க போயிடணும். அப்படி போனோம்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு நைட்டு 10 இல்லாட்டம் 11 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே திரும்ப முடியும். அப்படி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்புறப்ப நான் ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். அதுக்கு மேல என்னால என் குழந்தைய பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி பார்த்தாலும் அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல என் குழந்தைய என்னால நல்லா பாத்துக்கவே முடியாது. அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தை நல்லாவும் வளராது. சோ இப்போ எனக்கு வேற வழியே இல்ல, ஒன்ன விட்டா வேற யார்ட்டும் இந்த ஒரு ஹெல்ப் என்னால கேட்கவே முடியாது. என்னோட இந்த ஒரு 6 மாச குழந்தைய நீ தான் கொஞ்சம் மாதங்கள் பாத்துக்கணும். இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப சைடு பை சைடு வேற ஏதாச்சும் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் குழந்தைய வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் என் குழந்தை உங்க வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை குழந்தைய வச்சிருக்கிற அந்த அம்மா பார்த்தா தன்னோட அக்காட்ட, அதாவது அமர்ஜித்தோட அம்மாட்ட கேக்குறாங்க. இதை கேட்டோடனே அமர்ஜித்தோட அம்மானாலும், என்னடி நீ பாட்டுக்கு குழந்தைய வந்து ஏன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கே நல்லா தெரியும் உன் வீடு கஷ்டப்படுது அப்படின்னா அதே மாதிரிதான் என் வீடும் கஷ்டப்படுது. அப்படி இருக்கிறப்ப என் வீட்லயே சாப்பிடறதுக்கு வழி இல்லாதப்போ உன் குழந்தைய எப்படி என்னால பார்க்க முடியும், அது இல்லாம நான் வேற கர்ப்பமா இருக்கேன், இந்த சமயத்துல உன் கை குழந்தை என்னால வச்சுட்டு சமாளிக்க முடியுமான்னு தெரியல, சோ அதனால இந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித்தோட அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு டைம் அமர்ஜித் அம்மாவோட தங்கச்சி, அக்கா நீ இதை சும்மா ஒண்ணும் பண்ண வேணாம், நான் முடிஞ்ச அளவுக்கு மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் காசை உன்ட்ட கொடுத்துறேன், அந்த காசை வச்சு என் குழந்தைய எவ்வளவு தூரம் பாத்துக்க முடியுமோ பாத்துக்க, அப்படி பார்த்தது போக மிச்ச காசு இருந்துச்சுன்னா அதை உன் வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே அமர்ஜித்தோட அம்மா, காசு கொடுக்குறியா அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அப்படி குழந்தைய வாங்கினோடனே அமர்ஜித்தோட அம்மாவோட தங்கச்சி பார்த்தா கண்ணீர் மல்க, இந்த ஒரு உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், என் குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போறப்ப தன்னோட அம்மா தன்னை விட்டு போறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த 6 மாச குழந்தை பார்த்தா பயங்கரமா கத்திக்கிட்டு அழுகுது. அப்படி அழுகிற அந்த ஒரு குழந்தைய அமர்ஜித்தோட அம்மா முடிஞ்ச அளவுக்கு அதோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இப்படி அவங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல சோத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அமர்ஜித் அந்த குழந்தை அழுகிறத பார்த்து செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது அழுகிற அந்த ஒரு அழுகையும் அந்த ஒரு சத்தமும் பாத்தீங்கன்னா இவனுக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது. அதனாலேயே இவன் எப்பயுமே ஸ்மைல் பண்ணுவான் பாத்தீங்களா, ஈவில் ஸ்மைல், அந்த ஒரு ஸ்மைல இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப இவன் சவருக்கு பின்னாடி நின்றுகிட்டு பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஈவில் ஸ்மைல அந்த டைம்ல குழந்தைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அமர்ஜித்தோட அம்மாவுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் அவங்களுக்கு புரியவும் இல்ல. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓடுது. அந்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அமர்ஜித் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு எப்பப்பெல்லாம் தனிமையில அந்த சின்ன குழந்தைகிட்ட டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் அந்த சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு அதோட கண்ணத்தை பிடிச்சி நடுக்கணும் கிள்ளி வைப்பான். அப்படி கிள்றப்ப அது அழுகும் பாத்தீங்களா, அதை பார்த்து வெறித்தனமா சிரிப்பான். அதுக்கடுத்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் போயிட்டு சத்துன்னு அதோட கணத்துல அறைவான். அப்படி அறையிறப்ப அது அழுகிறத பார்த்து பயங்கரமா சிரிப்பானா. இப்படி சின்ன சின்ன வேலைகளா அவன் பார்த்து ரசிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா
அமர்ஜித் அப்பா வழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. அன்னைக்கு இடையில வீட்டுல சமைக்கிறதுக்கு காய்கறிகள் எதுவுமே இல்ல அப்படின்றதுனால அமர்ஜித் அம்மா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு டைம்ல அந்த 6 மாச குழந்தை நல்லா ஸ்வாடல் பண்ணி தொட்டில படுக்க வச்சுட்டு அமர்ஜித் அவங்க அம்மா கூப்பிட்டு, இங்க பாடா நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போறேன், போயிட்டு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் வேலை. ஏன்னா இது உன்னோட தம்பி, உன் தம்பியை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித் அந்த குழந்தைக்கு பக்கத்துல விட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கதவை டப்புன்னு சாத்துறாங்க. அப்படி சாத்திட்டு அவங்க மார்க்கெட்டை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி நடந்து போறவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்களா அப்படின்றத இந்த அமர்ஜித் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியா போயிட்டு மேல எட்டி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அவங்க அம்மாவும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஒன்ஸ் அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்றது தெரிஞ்ச உடனே குடு அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஓடி வந்து அந்த தொட்டிலுக்குள்ள படுத்திருக்க குழந்தையை எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பாக்குறப்ப அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன நீ தூங்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்குன்னு அதோட கணத்தை பிடிச்சி நறுக்குன்னு கிள்றான். அப்படி கிள்ன உடனே டபக்குன்னு வேக்கப் ஆகி ஆன்னு கத்த ஆரம்பிக்குது. அப்படி கத்துன உடனே என்னோட கையை வச்சு அதோட கழுத்தை சரட்டு நெரிச்சிடறான். அப்படி நெரிக்கிறப்ப அந்த சின்ன குழந்தையில ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. கிட்டத்தட்ட 15 இருந்து 20 நிமிடமும் கடந்துருது. அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போன அமர்ஜித் அம்மா மறுபடியும் வீடு திரும்புறாங்க. அப்படி திரும்புறப்ப அமர்ஜித் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த டாய்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருக்க அவனை பாக்குறப்ப அவங்க அம்மா கொஞ்சம் வினோதமா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படி விளையாண்டுட்டு இருக்காவே நார்மலா விளையாண்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அதற்கு மாற அவனோட பாடி அண்ட் கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்த துளிகள் இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்தனே உங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிருது. உடனே தொட்டிலுக்கு வேகமா ஓடி போய் குழந்தைய பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல குழந்தை இல்ல. அதை பார்த்த உடனே டக்குன்னு திரும்பி அமர்ஜித்தை பார்த்து, ஏய் அமர்ஜித் உன் தம்பி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அமர்ஜித் காதே கேட்காத மாதிரி அவன் இருக்கிற டாய்ஸ் வச்சு கீழே ஓட்டிக்கிட்டே சருன்னு விளையாண்டுட்டு இருக்கான். இதை பாக்குறப்ப அவங்க அம்மாக்கு செம்மையா கோவம் வருது. டேய் நான் பேசுறது உனக்கு காதுல கேக்குதா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு எங்கடா அவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப லைட்டா அவன் மேல திரும்பி பார்த்து, தம்பியா அவன் இங்கிட்டு தான் கிட்டாச்சு இருப்பான், போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம் ஆயிருது. டேய் உன்னதானே பாத்துக்க சொல்லிட்டு போனேன், உன் தம்பி எங்காச்சும் நீ ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட விளையாடுறியா, முதல் அவன் எங்க இருக்கான்னு சொல்லி, ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ வாட்டுக்கு ஒளிச்சு வச்சுட்டு அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஒரு பூச்சி கடிச்சு போடும், முதல் அவன் எங்க இருக்கான்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அமர்ஜித் மெல்ல எந்திரிச்சு அவன் எங்க இருக்கான்னு காமிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மெல்ல அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் யார்டுக்கு கூட்டு போறான். அப்படி கூட்டு போற அந்த ஒரு இடத்துல எந்த விதமான குழந்தையோட சத்தமும் அவங்க காதுக்கு கேட்கவே இல்ல. எங்கடா அவன் கூட்டு போறான்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் பேக் யார்ட்ல இருக்கிற ஒரு பிளேஸ காமிச்சு இங்கதான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு அமர்ஜித் சொல்றான். இதை கேட்டோடனே அவங்களுக்கு வேற லெவல்ல பதட்டம் கிரியேட் ஆயிருது. டேய் எதுவும் என்கிட்ட விளையாடுறியா, இங்க குழந்தையே இல்ல, வேற எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த அமர்ஜித், அம்மா அந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லியிருக்கான். இதை கேட்டோடனே பதறி அடிச்சு விழுந்துட்டு அந்த மண்ணை லைட்டா தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள இறந்த நிலைமையில அந்த கை குழந்தை பார்த்தா புதஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வேற லெவல்ல கோவம் வந்துருது. உடனே அமர்ஜித்தை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் சத்துன்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறப்ப அமர்ஜித்தும் கத்துன்னு கத்துறான். அப்படி கத்துறப்ப உன பேசாம போலீஸ்ட புடிச்சு கொடுத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்கிறப்ப இவங்க அம்மா இல்லையா, அதுவும் இவன் சின்ன பையன் வேற இல்லையா, சோ இந்த வயசுல அவனை போலீஸ்ட புடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவனோட லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் போன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல என்ன பண்றனே தெரியாம அமர்ஜித்தோட அம்மா முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன அவங்க தங்கச்சி திரும்பி வந்தா என்ன பதில் சொல்றனே தெரியாது இல்லையா. அதே நேரத்துல போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்தாலும் வெளியில தலை காட்டவே முடியாது இல்லையா. சோ அதனாலேயே புருஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, ஈவினிங்கும் ஆகுது. அந்த ஒரு டைம்ல வேலைக்கு போன அவங்க ஹஸ்பண்டும் திரும்பி வர்றாரு. அப்படி வந்து அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அமர்ஜித்தோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவர்களால சொல்லுன்னு கோவம் வந்துட்டு உடனே அவர் மாட்டி வச்சிருந்த பெல்ட் எடுத்து சத்துன்னு அமர்ஜித்தை அடிக்கிறாப்ல. எனக்கு பிறந்தாலும் இந்த மாதிரி கொடூரமான கொலைகாரனா இருக்கேன், நான் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நினைச்சா சாத்தானையா பெத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அவன் அடிக்கிறாப்ல. அமர்ஜித்தும் தேம்பி அழுகிறான். ஆனா என்னத்தான் அவன் அவங்க அப்பா அடிச்சாலும் அவருக்கும் மகன் பாசம் இருக்கும் இல்லையா. சோ சின்ன பையன் தெரியாம ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித்தை கூப்பிட்டு என்னதான்டா அந்த சின்ன பையனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு அந்த அமர்ஜித், இல்லப்பா அவன் அழுதுகிட்டே இருந்தா அதனால அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன், அதுக்கப்புறமா அவன் அழுகை நிப்பாட்டுற மாதிரியே தெரியல, அதனாலேயே தொட்டில இருந்து தூக்கிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி வச்சு செங்கலை வச்சு மண்ணில சத்துன்னு அடிச்சேன், பார்த்தா செத்து போயிட்டான்ப்பா, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அதனாலே மண்ணை தொட்டி புதைச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான். இதை கேட்கிறப்ப அவருக்கு கோபமும் வருது. அதே நேரத்துல இதுக்கு மேல இவன் அடிச்சா இவன் வலி தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. சோ அதனாலே அடிக்கிறத நிப்பாட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுதான் இந்த பிரச்சனையை இப்படியே ஆறப்படுவோம், இது வெளியிலேயே யாருக்கும் தெரிய வேணாம், உன் தங்கச்சிக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்றாப்ல. ஒரு மாசம் போட்டு ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன் தங்கச்சிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அமர்ஜித்தோட அம்மாவும் இதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமும் கடக்குது. அந்த ஒரு மாசம் கழிச்சு தன்னுடைய குழந்தைய பாக்குறதுக்காக அமர்ஜித்தோட அம்மாவோட தங்கச்சி அமர்ஜித்தோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வந்து அவங்க முன்னாடி அமர்ஜித்தோட அப்பா மண்டி போட்டு அழுதுட்டேன், என் பையன் தெரியாம ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டான், நீ எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, நீ எப்படியாவது எங்களை மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. இத பாக்குறப்ப அந்த குழந்தையோட அம்மாக்குனால ஒண்ணுமே புரியல. தன்னுடைய அக்காவை பார்த்து என்னக்கா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அமர்ஜித்தோட அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்டோடனே அவங்க தங்கச்சினால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விழுந்து விழுந்து அழுகுறாங்க. ஆனா என்னத்தை அழுதாலும் அடுத்த எண்ட் ஆஃப் த டேல இவங்களுக்கும் இவங்க அக்கா மயமேல பாசம் இருக்கும் இல்லையா? சோ அதனாலே தன்னுடைய அக்காவுக்கும் தன்னுடைய அக்காவோட புருஷனுக்கும் இதை நான் கண்டிப்பா வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இப்படி இவங்க செஞ்ச இந்த ஒரு தப்பு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக போகுது அப்படின்றது அந்த டைம்ல இவங்களுக்கு தெரியல. எஸ், இப்படியே நாட்கள் ஓடுது. இந்த குழந்தை இறந்து 6 மாதங்களும் கடக்குது. அந்த ஒரு டைம்ல அமர்ஜித்தோட அம்மா ஆல்ரெடி பெர்மனண்டா இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பெண் குழந்தையாவும் இருக்கு. சோ இரண்டாவது ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அமர்ஜித்தோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த குழந்தைய பார்த்த உடனே அமர்ஜித் அவனுடைய ஈவில் ஸ்மெல்ல ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ தெரியாம தப்பா பண்ணிட்டான், இந்த தடவை மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில அமர்ஜித்தை கூப்பிட்டு, டேய் இங்க பாரு, உனக்குன்னு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. இனிமேல் நீ தான் உன் தங்கச்சி பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். நீ தான் இந்த பிள்ளையோட கார்டியனே. சோ வெளியில இருந்து ஆபத்து வந்தாலும் நீ தான் இந்த பிள்ளையை காப்பாத்தணுமே தவிர நீயே ஆபத்தை அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அமர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே அமர்ஜித்திட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே அமர்ஜித் சிரிச்சுக்கிட்டே போய் அந்த பாப்பாக்கு முத்தமும் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அமர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருக்கும் நம்பிக்கை கிடைக்குது. இதுக்கு மேலே நம்ம பையனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சின்ன குழந்தை கூட நல்லாவே பழக விடுறாங்க. இப்படியே நாட்களும் ஓடுது. 2 மாதங்களும் கடக்குது. அதாவது முதல் குழந்தை இறந்து 8 மாதங்களும் கடக்குது. அப்படி 8 மாதங்கள் கடந்த ஒரு நாள் மதியம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சின்ன தூக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. அந்த டைம்ல அவங்களுடைய மகனும் பாத்தீங்கன்னா தொட்டில தூங்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல வீட்டுல முடிச்சிருக்க ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அமர்ஜித் மட்டும்தான். எஸ், இவ ஒருத்தன் தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க ஒரு சின்ன ரூம்ல டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கப்பே லைட்டா எட்டி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப தூரத்துல அவங்க அம்மா அப்பா 2 பேருமே தூங்கிட்டு இருக்கத நோட் பண்றான். அப்படி நோட் பண்ணோடனே விளையாண்டுட்டு இருக்க டாய்ஸ் அப்படியே வச்சுட்டு தொட்டிலுக்கு பக்கத்துல மெல்ல வர்றான். அப்படி வந்தவன் லைட்டா மெல்ல எட்டி தொட்டில பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அவனுடைய தங்கச்சி நல்லா தொட்டில தூங்கிட்டு இருக்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே இதாண்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளை வச்சு அந்த குழந்தையோட கழுத்தை வெறித்தனமா நெரிக்கிறான். அப்படி நெரிக்கிறப்ப அந்த குழந்தையால ஒண்ணுமே பண்ண முடியல. கைகால மட்டும் தான் அசைக்க முடியுதே தவிர அதால கத்தவே முடியல. இப்படியே சில செகண்ட்ஸும் கடக்குது. அந்த செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கைகால அசைவும் மெல்ல மெல்ல நின்னு போயிடுது. ஒன்ஸ் அந்த குழந்தையோட கைகால அசைவு நின்னு போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே மறுபடியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த சின்ன ரூம்ல போயிட்டு டாய்ஸை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறான் இந்த அமர்ஜித். இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமும் கடக்குது. அந்த ஒரு டைம்ல அமர்ஜித்தோட அம்மா எந்திரிச்சிடறாங்க. அப்படி அவங்க எந்திரிச்சோடனே பார்த்த விஷயமே அமர்ஜித்தை தான். அப்படி பாக்குறப்ப அவன் ஜாலியா டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். சரி நம்ம போய் விளையாண்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிக்கு பக்கத்துல போறாங்க. அப்படி போறப்ப அந்த பிளேன் தொட்டில தூங்குற மாதிரி தான் தெரியுது. சரி ரொம்ப நேரம் தூங்கிடுச்சு, நம்ம பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்குறாங்க. பார்த்தா அப்படி தூக்குறப்ப மண்டை சர்ட்டுன்னு கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பதற்றம் வேற லெவல்ல தொற்றிடுது. அப்பதான் அந்த குழந்தையோட கைகால்கள் விரைச்சிருக்கு. அந்த குழந்தையோட நிறமே மாறி இருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. அதை நோட் பண்ணோடனே உளுந்தடிச்சு ஓடி போய் அவங்க கணவரை எழுப்புறாங்க. அவரும் பத்திரி போய் எந்திரிச்சு வந்து அந்த குழந்தைய பாக்குறாரு. பார்த்தா அது இறந்து போய் கிடக்கு. உடனே செம்மையான கோவத்தோட அமர்ஜித்திட்ட போய் சத்து 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 சத்துன்னு அரைறாரு. அப்படி அரைறதோட மட்டும் இல்லாம என்னத்தடா அவன் தங்கச்சியை பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப மறுபடியும் அவன் ஈவலான ஸ்மைலோட நான் தான் கொண்டேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றான். இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி விட்டுட்டு சத்து சத்து சத்துன்னு அவன் உடம்புல அடிக்கிறாப்ல. அப்படி அடிக்கிறப்ப அவன் காலுன்னு கத்திரியான். அப்படி அடிக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவன் வீட்டோட கதவை பூட்டாமே வச்சிருந்திருக்காங்க. சோ அதனாலே வீட்டுக்குள்ள கத்தின இந்த ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா வெளியில நல்லாவே கேட்டுருது. அப்படி கேட்டோடனே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படி வந்து பாக்குறப்பதான் தெரியுது அந்த சின்ன பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்றது. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா வேற அமர்ஜித்தை அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? சோ இவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பா அப்படின்றதே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சோ அதனாலே அவங்க எல்லாருமே வாய்க்குள்ள முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சத்தத்தை அமர்ஜித்தோட அப்பா கேட்டுறாரு. உடனே அவர் அங்க வந்தவங்கிட்ட போயிட்டு இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க இதை பாத்துக்கிறோம், நீங்க உடனே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனாலே அங்க இருந்த எல்லாருமே என்னதான் இருந்தாலும் இது அவங்க வீட்டு பிரச்சனை, நம்ம எதுக்கு தேவையில்லாம தலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே டைம் ஓடுது. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. மறுபடியும் அமர்ஜித் அம்மா அப்பா 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இவனை போலீஸ்ட புடிச்சு கொடுத்துடலாமா இல்லாட்டினா வேற எதுவும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்கிறப்ப இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்குது ஒரே பையன் இல்லையா? சோ இவனையும் நம்ம பறி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவங்களுடைய மகளை அடக்கம் பண்ணிட்டு அவனை வீட்லயே இருக்க வச்சிடறாங்க. அப்படி இருக்க வச்சா மட்டும் பரவாயில்லையே, அமர்ஜித்தோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு என் மகன் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டான், இதை நீங்க தயவு செஞ்சு வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமா போலீஸ்ட சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் மகனோட வாழ்க்கையே போயிடும், அப்படி போச்சு அப்படின்னா நாங்களும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. சோ அதனாலே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுக்கிறாமே விட்டுறாங்க. ஆனா இப்படி இவங்க கண்டுக்கிறாம விட்டது அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் அமைய போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. எஸ், இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது. நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. அந்த மாதங்கள்லயே அமர்ஜித்தோட அம்மா அப்பா நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது
அமர்ஜித் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுமே அமர்ஜித் பண்ண அந்த ஒரு தப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே இதை மறந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான், அதாவது 2007 வருஷம் மே மாசம் 30ஆம் தேதி அமர்ஜித் பாத்தீங்கன்னா இன்னொரு வாடைய பொட்டிக்க ஆரம்பிக்கிறான். என் சன்னைக்கு இடையில பாத்தீங்கன்னா சுன்சுன் தேவி அப்படின்ற ஒருத்தவங்க தன்னோட 8 மாச பெண் குழந்தைய பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போறப்ப கூட கூட்டிட்டு போக முடியாது அப்படின்றதுனால அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு தொட்டில கட்டி படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ரேஷன் கடைக்கு போறாங்க. அப்படி போறப்ப அவங்க எதுக்கு ஸ்கூல்ல போய் படுக்க வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, ஸ்கூலை விட சேஃப்டியான பிளேஸ் வேற எதுவுமே இருக்க முடியாது, இங்க வேற யாராலையும் வர முடியாது அப்படின்ற நம்பிக்கையில தான் ஸ்கூலுக்குள்ள தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி அவங்க கிளம்பி போன அந்த ஒரு டைம்ல அந்த ஸ்கூல் பக்கமா வெளியே விளையாண்டுட்டு இருந்த அமர்ஜித்தோட காதுல அந்த கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருந்த அந்த 8 மாச குழந்தையோட சத்தம் கேட்டுருது. அந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அப்படி திரும்பி பாக்குறப்ப அந்த ஸ்கூலோட சுவர் இருக்கு, அந்த சுவருக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருந்து தான் அந்த சத்தம் வருதுன்றத அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே அந்த சுவத்துல லைட்டா ஏறி ஜன்னல் வழியை எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பாக்குறப்ப அந்த கிளாஸ் ரூம்ல தனியா ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டிலுக்குள்ள ஒரு குழந்தை படுத்திருக்கு அப்படின்றத நோட் பண்ணிடுறான். அப்படி நோட் பண்ண உடனே நைஸா அந்த ஸ்கூலுக்குள்ள யாருக்குமே தெரியாம நுழைஞ்சு போய் அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயும் போயிட்டு அந்த குழந்தைய நைஸா தூக்கிட்டு வெளியே போயிடுறான். இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ரேஷன் கடைக்கு போன சுன்சுன் தேவி அப்படின்றவங்க அந்த ஸ்கூலுக்கு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து கிளாஸ் ரூம்ல இருக்க தன்னுடைய குழந்தைய தூக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிளாஸ் ரூம்ல தொட்டி மட்டும் தான் கட்டி கிடக்க தவிர அதுக்குள்ள இருந்த குழந்தைய காணோம். இதை பார்த்த உடனே பதட்டத்துல அழுதுகிட்டே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்துன உடனே அந்த ஸ்கூலுக்குள்ள இருந்த சில ஸ்டாஃப்ஸும் ஓடி வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த ஸ்கூலை சுத்தி இருந்த வீடுகள்ல இருந்த மக்களுமே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த சுன்சுன் தேவின்றவங்க கீழே படுத்து உருண்டுகிட்டே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுகிற அவங்ககிட்ட என்னமாச்சு, ஏமா அப்படி கதறி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க ரேஷன் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல என் குழந்தைய தூங்க போட்டு போனேன். ஆனா போயிட்டு வரதுக்குள்ள என் குழந்தைய காணா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, யாரு திருநாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அப்படி அழுகிற அவங்ககிட்ட பக்கத்துல இருந்த கிராமத்து மக்கள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க தானே படுக்க போட்டிருந்தீங்க, பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும், நம்ம உடனே தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர் ஃபுல்லா தேடுன்னு தேடுறாங்க. ஆனா என்னத்தினால அந்த குழந்தைய அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல, அது எங்க போச்சு அப்படின்றதையும் அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியல. சோ அந்த ஒரு டைம்ல தான் அமர்ஜித் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே குடு அந்த சுன்சுன் தேவிட்ட போயிட்டு, என்னங்க சொல்றீங்க, உங்க குழந்தைய காணாமா, இந்த மாதிரி குழந்தை காணாம போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தனா தான் இருப்பான், அவன் வீட்டுக்கு வாங்க உடனே போவோம், அப்படி போனோம் அப்படின்னா உங்க குழந்தை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுன்சுன் தேவியை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப அந்த சுன்சுன் தேவி கூட சேர்ந்து அந்த கிராமத்து மக்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி போறவங்க கடைசியா போய் நிக்கிற இடம் எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமர்ஜித்தோட வீடா தான் இருக்கு. அந்த அமர்ஜித்தோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா காய்மைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உன் பிள்ளைய வெளிய அனுப்புடா, ஏதோ உன் வீட்டுக்குள்ள தான் சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுக்காம விட்டா கடைசியில ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளை எல்லாம் தூக்க ஆரம்பிச்சான். அவன் அவ்வளவு பெரிய ஆளா, அவனை மட்டும் எங்க கையில விட்டு நாங்க அவனை போட்டு வெளுத்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு கத்துன்னு கத்துறாங்க. அப்படி கத்துற சத்தம் கேட்டோடனே வீட்டுக்குள்ள இருந்த அமர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வர்ற அவங்கள பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறத பார்த்த உடனே அமர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே இருங்க பொறுமையா இருங்க, என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம கத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல சுன்சுன் தேவி, இங்க பாருங்கம்மா, என்னோட 8 மாச குழந்தையான குஷ்புவை காணா, உங்க மகன் தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கோம், தயவு செஞ்சு உங்க மகன் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருந்தா அப்படின்னா உடனே என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பிள்ளை, அதை நான் நல்லா பாத்துக்கணும், சப்போஸ் என் பிள்ளைய காணா அப்படின்னா என் புருஷன் வெளுன்னு வெளுத்துருவாரு, தயவு செஞ்சு என் குழந்தைய என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சின உடனே அமர்ஜித் அம்மா பாக்கனால ஒண்ணுமே புரியல, என்னங்க நீங்க உங்க குழந்தைய காணா எங்கேயாச்சும் போய் தேடுங்களாட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை விட்டுட்டு என் பையன் தான் தூக்கிருப்பான், நீங்க வாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, என் பையன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவன் வெறும் 8 வயசு பையன், அவன் போயிட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சோ உடனே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித் அம்மா அப்பா 2 பேருமே சொல்றாங்க. ஆனா இப்படி அவங்க சொல்றத முன்னாடி இருக்கிற மக்கள் ஏத்துக்கிற தயாராகவே இல்ல. நீங்க 2 பேரும் இங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க வரல, உடனே உள்ள இருக்க உன் பையனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காய்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்துறப்ப அமர்ஜித்தோட அம்மா அப்பா, எங்க என் பிள்ளை தான் உங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்திருப்பான்றதுக்கு என்னங்க எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை சொல்லுங்க, நான் வேணா என் பிள்ளைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவிடன்ஸே உன் பிள்ளை தான், அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு அமர்ஜித்தோட அம்மா அப்பா தயாராவே இல்ல. இருந்தாலும் சுன்சுன் தேவி அவங்க 2 பேரோட கால்ல விழுந்து தயவு செஞ்சு உங்க பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அமர்ஜித்தும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில நடந்து வர்றான். அப்படி நடந்து வர்றத பார்த்தோன்னே இவன் தான் கொலகாரன் அப்படின்னு வெளியில இருந்த எல்லாரும் கத்துறாங்க. அப்படி கத்துறப்ப சுன்சுன் தேவி அமர்ஜித்தை பார்த்து, என் ஸ்கூலுக்குள்ள இருந்த என் குழந்தைய நீ தான் தூக்கிட்டு வந்தியா, எங்கப்பா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அமர்ஜித் சிரிச்சுக்கிட்டே, அந்த குழந்தைய தான் கேக்குறீங்களா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல தான் இருக்கு, வேணா போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே சுன்சுன் தேவிக்குனால ஒண்ணுமே புரியல. உடனே உளுந்தடிச்சு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க அந்த தோட்டத்துக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப அவங்களுக்கு பின்னாடி சில மக்களும் போறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல தான் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாரு.
பண்றாரு. சோ போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனே போலீஸும் நேரா அமர்ஜித் வீட்டை நோக்கி வர்றாங்க. அப்படி போலீஸ் அமர்ஜித்தோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல சுன்சின் தேவி அந்த தோட்டத்தை அடைஞ்சிடறாங்க. அப்படி அடைஞ்சாங்க பாக்குறப்பதான் தெரியுது ஒரு மண் குவியல் புதுசா குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இனிஷியலா அதை பெருசா கண்டுக்கிறாம குழந்தையோட பேரை சொல்லி கத்தி கத்தி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே குழந்தையோட சத்தம் பெருசா கேட்கிற மாதிரியே தெரியல. சோ அதனாலேயே எங்க போச்சுன்னு தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க அழுதுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அமர்ஜித்தோட பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த மண் குவியலை லைட்டா விலக்கி பாக்குறாப்ல. பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த 8 மாச குழந்தை இறந்து கிடக்கு. இத பார்த்தோன்னே அந்த சுன்சின் தேவி கதறி கதறி உருண்டு உருண்டு அழுகுறாங்க. அப்படி இவங்க அழுகிறத பார்த்தோன்னே அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே இதுக்கு மேலே நம்ம அந்த அமர்ஜித்தை சும்மா விட்டோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித்தோட வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி இவங்க அமர்ஜித் வீட்டை அடைஞ்ச அந்த ஒரு டைம்ல போலீஸும் அமர்ஜித் வீட்டை அடைஞ்சிடறாங்க. அப்படி அடைஞ்ச அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா அந்த இன்சிடென்ட் நடக்குது. அதாவது போலீஸ் அமர்ஜித் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஃபைனலா அவனை கோர்ட்லயும் போய் சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்றப்ப இவனுக்கு 8 வயசு தானே ஆகுது. இவனுக்கு பெருசா தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா. சோ அதனாலே இவனுக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 18 வயசு வரைக்கும் இவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி சைக்காட்ரிஸ்டுக்கு ஆர்டரும் கொடுத்துறாங்க. ஆனா இந்த ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா இவன் கடைசியா செஞ்சான் பாத்தீங்களா ஒரு கொலை, அதுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர இவன் பண்ண 2 கொலைக்கு கொடுக்கவே இல்ல. ஏன்னா அந்த 2 கொலையை அவங்க அம்மா அப்பா வந்து மறைச்சிட்டாங்களாம். அதுக்கடுத்து சைக்காட்ரிஸ்டும் பாத்தீங்கன்னா இவனை டெஸ்ட் பண்ணி அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இவன் பிறக்கிறப்பே பாத்தீங்கன்னா கண்டக்ட் டிசார்டர் அப்படின்ற ஒரு டிசார்டரோட தான் பிறந்திருக்கான். இந்த டிசார்டரோட பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்க கெமிக்கல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அது பேலன்ஸா இருக்காது, இம்பேலன்ஸா இருக்கும். சோ அதனாலே அடுத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது தான் பண்றது தப்பா ரைட்டானு தெரியாமையே எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்களாம். அதனாலதான் இவன் இந்த 3 கொலைகளையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்திருக்கான். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அமர்ஜித் பையன்ல ஜெயிலுக்குள்ளேயும் போறான். அப்படி ஜெயிலுக்குள்ள போனதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2007 வருஷம் அவனுக்கு 8 வயசா இருப்ப ஜெயிலுக்குள்ள போயிருக்கான். சோ உனக்கு 18 வயசு எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2017 வருஷமே உனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். சோ ஒன்ஸ் 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பேர் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இந்தியாவிலேயே ஏதோ ஒரு மூலையில இவன் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஆனா எது எப்படி இந்த ஒரு அமர்ஜித் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற யங்கஸ்டான சீரியல் கில்லர் அப்படின்ற ஒரு நேமையும் பெற்று வச்சிருக்கான். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.